போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னா லெட்டர் போடுற இடம் மட்டும்தான்னு இன்னும் நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நம்ம போஸ்ட் ஆபீஸ்லயே சேமிப்பு முதல் ஓய்வூதிய கால வருமானம் வரை, குழந்தைகளின் எதிர்காலம் முதல் நீண்ட கால முதலீடு வரை பல விதமான சேவிங் ஸ்கீம் இருக்குது. அதுல முக்கியமான 9 திட்டங்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த திட்டம் யாருக்கு, எவ்வளவு வட்டி, எத்தனை வருஷம், எதுக்கு பயன்படுத்தலாம், இதெல்லாம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. கடைசியில உங்களுக்கான சரியான திட்டத்தை எப்படி தேர்வு செய்வதுன்னு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ரொம்ப பேசிக்கான திட்டம் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இதுல இப்போதைக்கு 4% வருடாந்திர வட்டி கிடைக்குது. இது பெரிய ரிட்டர்ன்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட திட்டம் கிடையாது. உங்களுக்கு தேவையான பணத்தை ரிலேட்டிவ்லி ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்துல போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கணும்ங்கறனாலதான் இது பயன்படும். அதாவது எமர்ஜென்சி மணி, ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், டே டு டே பேங்கிங் நீட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு இது பொருத்தமா இருக்கலாம். ஆனா எனக்கு நீண்ட காலத்துக்கு வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை மட்டும் நம்பி இருக்க கூடாது. அடுத்தது போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட். மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போதைக்கு 6.7% வருஷத்துக்கு வட்டி. உதாரணத்துக்கு என்னால ஒரே தடவையா பெரிய அமௌண்ட் போட முடியாது, ஆனா மாசம் மாசம் டிசிப்ளின்டா சேவ் பண்ண முடியும்னு சொல்றவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஆப்ஷன். இதோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? சேவிங் ஹேபிட். மாசம் ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கிற பழக்கம் வந்துடும். சம்பளம் வந்ததும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அடுத்த மாசம் சேவ் பண்ணலாம்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கரிங் சேவிங் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அடுத்தது போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட். இத பேங்க் பிக்ஸட் டெபாசிட் மாதிரி நினைச்சுக்கலாம். இதுல டென்யூருக்கு ஏற்ப இன்ட்ரெஸ்ட் மாறும். இப்போதைக்கு 6.9% இருந்து 7.5% வரை வட்டி கிடைக்குது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்னு வெவ்வேறு டென்யூர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால என்கிட்ட இப்போ ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, அத சில வருஷத்துக்கு பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஆனா முதலீடு செய்வதற்கு முன் உங்களுக்கு அந்த பணம் எப்போ தேவைப்படும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கொள்ளணும். ரிட்டர்ன் மட்டும் பார்த்து டென்யூர் தேர்வு செய்ய கூடாது. அடுத்தது போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். பெயரே சொல்லுது, மந்த்லி இன்கம். இப்போது 7.4% வருஷத்துக்கு வட்டி. இதுல டெபாசிட் செஞ்ச பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மாசம் மாசம் பேயபிள். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, அத இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் மாசம் ஒரு வருமானம் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு MIS ஒரு நல்ல ஆப்ஷன். குறிப்பா ரெகுலர் இன்கம் தேவைப்படுறவங்களுக்கு இது கவனிக்க வேண்டிய ஒரு திட்டம் தான். ஆனா ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கிறதுங்கிறதுக்காக பிரின்சிபல் அமௌண்ட்டை மறந்துட கூடாது. உங்களோட ஃபுல் பினான்சியல் பிளானை பார்த்து தான் முதலீடு செய்யணும். அடுத்தது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட். இது இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7% இருக்கு. டென்யூர் பொதுவாக 5 வருஷம். நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பணத்தை லாக் பண்ணி டிசிப்ளினா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். NSEக்கு முக்கியமான அட்ராக்ஷன் டாக்ஸ் பெனிஃபிட் எலிஜிபிலிட்டி. ஆனா டாக்ஸ் ரூல்ஸ் உங்களுடைய ஓவரால் டாக்ஸ் சிச்சுவேஷனை பொறுத்தது. அதனால NSE எடுத்தா எல்லாருக்கும் டாக்ஸ் சேவ் ஆகும்னு பொதுவாக சொல்லக்கூடாது. உங்களுடைய டாக்ஸ் ரெஜிம், எலிஜிபிலிட்டி போன்றவற்றை பார்த்துதான் முடிவு செய்யணும். அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம். பெயர்லயே ஆன்சர் இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இப்போது 8.2% வருஷத்துக்கு வட்டி கொடுக்காங்க. ரெகுலர் இன்கம் தேவைப்படும் சீனியர் சிட்டிசனுக்கு இது முக்கியமான போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் ஆப்ஷன். உதாரணத்துக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துடுச்சு, இப்போ ரெகுலர் இன்கம் வேணும்ல. அதே நேரத்துல முதலீட்டுல அதிகமான ரிஸ்க் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு SCSS கவனிக்கலாம். அதனால ஏஜ் எலிஜிபிலிட்டி, டெபாசிட் லிமிட், வித்ட்ராயல் ரூல்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் அக்கௌண்ட் ஓபன் செய்யணும். சீனியர் சிட்டிசனுக்கு இந்த ஸ்கீம் முக்கியமானதா இருக்கக்கூடிய காரணம் ரிலேட்டிவ்லி ஹை இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் தான். அடுத்தது கிசான் விகாஸ் பத்ரா, KVPன்னு சொல்லுவோம். இப்போதைக்கு 7.5% வருஷத்துக்கு வட்டி. இதோட முக்கியமான ஃபீச்சர் என்ன தெரியுமா? நீங்க முதலீடு செய்யும் தொகை தற்போதைய விதிகளின்படி 115 மாசங்கள்ல, அதாவது 9 வருஷம் 7 மாசங்கள்ல டபுள் ஆகும்னு இந்தியா போஸ்ட் குறிப்பிடுறது. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ரேட்டு, அதுக்கப்புறம் ரூல்ஸ் இதே இது தொடர்ந்துச்சுன்னா ஒரு அசம்ஷன்ல மெச்சூரிட்டியில ஒரு 2 லட்சம் ஆகும். ஆனா இங்க ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறக்கூடும். KVPயோட மெச்சூரிட்டி பீரியட் மற்றும் அப்ளிகபிள் ரேட் இதெல்லாம் அரசு அறிவிப்புகளுக்கு உட்பட்டவை. அதனால சோசியல் மீடியால பாக்குற ஒரு பழைய கால்குலேஷனை வச்சு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க. அடுத்தது இப்போ பல பேருக்கு மிகவும் ஃபெமிலியரான திட்டம் இது, PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்போதைக்கு 7.1% வருஷத்துக்கு வட்டி கொடுக்காங்க.
இதோட டென்யூர் 15 வருஷம். 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விதிகளின்படி 5 வருஷம் பிளாக் செய்யப்படும். பிபிஎஃப் ஓட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜே இது ஒரு லாங் டேர்ம் டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணணும், என் குழந்தைகளோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காக லாங் டேர்ம் கார்பஸ் உருவாக்கணும், நான் நீண்ட காலத்துக்கு ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் டெவலப் பண்ணணும், இப்படி நினைக்கிறவங்களுக்கு பிபிஎஃப் ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஆனா பிபிஎஃப் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதனால அடுத்த மாசம் தேவைப்படும் பணத்தை பிபிஎஃப்ல போடுவது சரியான பினான்சியல் பிளானிங் ஆகாது. லாங் டேர்ம் மணிக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது கடைசியா பெண் குழந்தைகளுக்கான மிகவும் முக்கியமான திட்டம் சுகன்யா சம்ரிதி அக்கவுண்ட். தற்போது 8.2% வட்டி வருஷத்துக்கு தராங்க. பெண் குழந்தையோட ஃபியூச்சரை கருத்துல கொண்டு உருவாக்கப்பட்ட சேவிங் ஸ்கீம் இது. குழந்தைகளோட எஜுகேஷன், ஃபியூச்சர் நீட்ஸ் போன்ற நீண்ட கால இலக்குகளுக்காக பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ் பயன்படுத்தக்கூடிய திட்டம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், குழந்தையோட வயசு மற்றும் அக்கவுண்ட் ஓபனிங் எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் இருக்குது. பொதுவாக பெண் குழந்தை 10 வயசு அடைவதற்கு முன் அக்கவுண்ட் ஓபன் செய்யணும். டெபாசிட் செய்யும் காலம் மற்றும் மெச்சூரிட்டி ரூல்ஸும் குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டதுதான். அதனால குழந்தை பிறந்த உடனே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சரியா இருக்கும்னு பேரண்ட்ஸ் யோசிக்கும் போது இந்த சுகன்யா சம்ரிதியையும் ஒரு ஆப்ஷனா கம்பேர் பண்ணலாம். சரி, இப்போ மிக முக்கியமான கேள்வி, எந்த ஸ்கீம் யாருக்கு? ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் மற்றும் ஈஸி ஆக்சஸ் வேண்டுமா? அப்போ சேவிங்ஸ் அக்கவுண்ட். மாசம் மாசம் டிசிப்ளின்டா சேவ் பண்ணணுமா? ஆர்டி. ஒரு லம்சம் அமௌண்ட பிக்ஸ்ட் டென்யூருக்கு வைக்கணுமா? டைம் டெபாசிட். மாத வருமானம் வேண்டுமா? எம்ஐஎஸ். 5 வருஷ கால சேவிங்ஸ் பிளஸ் எலிஜிபிலிட்டி டாக்ஸ் பெனிஃபிட் பாக்குறீங்களா? அப்போ என்எஸ்சி. சீனியர் சிட்டிசனா? ரெகுலர் இன்கம் தேவைப்படுதா? எஸ்சிஎஸ்எஸ். ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி டார்கெட் வேண்டுமா? கேவிபி. லாங் டேர்ம் வெல்த் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு டிசிப்ளின்ட் சேவிங்ஸ் வேணுமா? அப்போ பிபிஎஃப். பெண் குழந்தைகளுக்கு லாங் டேர்ம் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணணுமா? அப்போ எஸ்எஸ்ஏ, அதாவது சுகன்யா சம்ரிதி அக்கவுண்ட். இதுதான் பேசிக் ஐடியா. ஆனா இந்த 9 ஸ்கீம்ஸ்ல அதிக இன்ட்ரெஸ்ட் எதுன்னு மட்டும் பார்த்து முதலீடு செய்யாதீங்க. உங்களுடைய ஏஜ், இன்கம், பினான்சியல் கோல், லிக்விடிட்டி ரெக்குயர்மெண்ட், டாக்ஸ் சிச்சுவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட், ரிஸ்க் டாலரன்ஸ், இது எல்லாம் பார்த்துதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேர்வு செய்யணும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அரசு அறிவிப்புகளின்படி காலாண்டு அடிப்படையில மாறக்கூடியதுதான். முதலீடு செய்வதற்கு முன்னாடி இந்தியா போஸ்ட் அல்லது அரசு வெளியிடும் லேட்டஸ்ட் ரேட் மற்றும் ரூல்ஸை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட எளிமையான ஃபினான்ஸ் அண்ட் சேவிங்ஸ் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம பணத்தை சம்பாதிப்பது மட்டும் முக்கியம் இல்ல, சரியான இடத்துல சேமிப்பதும் சரியான திட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதும் தான் முக்கியம். நன்றி, வணக்கம்.